கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனம் குருவாக முடியாது. ஏன் மனம் குரு கிடையாது? மனமே குருன்னு சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. மனமே குரு, புத்தகமே குரு. இப்போ உனக்கு புத்தகம் தானே குரு. நான் ஒரு புத்தகம் பற்றி தானே புரிஞ்சுக்கினேன். அப்போ அவர் நான் அப்போ புத்தகம் தானே எனக்கு குருன்னு சொல்லணும். என் மனம் தானே புரிஞ்சிச்சு. அதுதான் சொல்கிறேன், மனம் புரிஞ்சிக்கிச்சு. புத்தகமும் எழுதுனதும் ஒரு மனம். அந்த மனம் குருவா, இந்த மனம் குருவா? நீங்கள் தான் புரியலையே. புரியாத போது நான் குரு இல்லை, புரிஞ்ச பிறகு குரு. புரிய வச்சது அவர். புரிய வச்ச மனம் ஏதோ ஒரு உடம்புல தானே இருந்தது. தனியாக இருந்ததா? மனம் தனியாக சுற்றின்னு இருந்தா இருந்தது. புக்காச்சு இல்லை பிசிக்கலாக. எப்படி வந்தது? உடம்பு எழுதிச்சு. உடம்பு எழுதிச்சா மனம் எழுதிச்சா? உடம்பு எழுதிச்சு, மனம் நினச்சிது. ஸோ மனமும் உடம்பும் செயல்பட்டதுனால தான் அது நடந்தது. வெறும் மனம் செயல்படாது. மனம் செயல்படாதுன்னா குரு எப்படி அங்கே இருந்தார்? உடம்போடு இருக்கணும். எனக்கு உடம்பு இல்லாதவர் எந்த வேத நூலையும் யார் செஞ்சா? ஒரு உடம்பு தான் செஞ்சுது. உடம்பு மதிக்கப்பட வேண்டியது தானே. உடம்புக்கு பேர் என்ன? அது உடன்பட்டு உயிரோடு தானே இருந்தது. அதுக்கு பேர் தானே மனம். அந்த மனதுக்கு ஒரு பேர் வச்சு எதனால் வச்சேன்? மனம்னு ஏன் சொல்ல? ஏன் சிவவாக்கியர்னு சொல்கிறேன்? மனம்னு சொல்ல வேண்டியது தானே. மனம் குரு சொல்லக்கூடாது. ஏன்? மனது ஒரு பேரோட தான் தெரிஞ்சுது இங்கே. அப்படி தானே? நீங்கள் மனமா இல்லை கௌரி சங்கரா? மனம்னு சொல்லி உறவாடுவீங்களா? அவங்க கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணிக்கினாங்களா, மனதை கல்யாணம் பண்ணிக்கினாங்களா? மனமே கணவன் சொன்னால் என்ன ஆகும்? மனமே குருன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை. மனமே கணவன்னாங்கன்னா எந்த மனது கணவன் சொல்லுவாங்க இல்லையா? என்ன இது கரெக்டு? அப்போ குரு யாரு? உடம்போடு சேர்ந்து இருந்த ஒரு மனம். அப்படி தானே? விண்ணின்று எங்கி வினைக்கிறே மெய்கொண்டு ஏன் சொன்னான்? ஏன் குரு நேரம் மனத்தை ஏன் சொல்ல? புரியுதா? பொண்டாட்டினா உனக்கு புரிஞ்சிச்சு. டப்புன்னு மனமே கணவன் அப்படின்னா என்ன ஆகுது? மனமே பிள்ளைன்னா என்ன ஆகும்? புருஷனை விட்டுருங்க. மனமே என் குழந்தை அப்படியா? ஊரில் இருக்கிறவங்களாம் தூக்கி கொஞ்சுவீங்களா? யார் உங்கள் குழந்தை? உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் பொண்ணு தானே. எல்லா பொண்ணும் உங்கள் குழந்தையா? இப்போ யார் குழந்தை? மனமா குழந்தை? பெண் மனம்லாம் உங்கள் குழந்தையா? பெண் குழந்தையா? ஆண் மனம்லாம் ஆண் குழந்தையா? இப்போ சொல்லுங்கள், மனமே குருன்றது எவ்வளோ ஆச்சுங்க? மனமே புருஷன் சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். அது மாதிரி சொன்னால் நான் சிரிச்சுப்பேன். மனமே குருன்னொன்னே என்ன ஒரு பெரிய அறிவு. இப்போ புரியுதா? ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கிறாங்க லோகத்தில் மனமே குருன்னு. இப்போ புரியுதா? மனமே குருன்றவங்கலாம் அசிங்கப்பட்டா நானா பொறுப்பேன்? அசிங்கமாக சொந்தியாரு சொல்லிட்டு போயிடலாம். மனமே குருன்னு சொல்லலாமா? எது அசிங்கம்? புருஷனை அண்ணான்னு சொல்கிறது, மனமே குருன்றதுலாம் எவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்க சொல்லியா? அதுதான் நானும் பதில் சொல்லுறேன். நீங்களா தெளிவா? அவனுக்கு எனக்கு பிரச்சனை உங்களுக்கு விடுவா? மனமே குருன்ற அத்தனை பேரும் யார் தான் எனக்கு? இப்போ எல்லாருக்கும் செருப்பால் வச்ச மாதிரி இருக்காது. ஆமாம், புருஷனை பார்த்து மனமே புருஷன், புள்ளையை பார்த்து மனமே புள்ள சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து மேலேருந்து ஜென்மம் எடுத்து வந்து உடம்பு வச்சுக்கின்னு அதில் வந்து உட்காந்துன்னு சொல்லின்னு இருப்பான். மனமே குருன்னு சொல்லுவேன். என் மனம்தான் புரிஞ்சிக்கிச்சா? அப்போ எல்லாரும் மனமும் புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது? மனமே குருன்னா எல்லா மனமும் ஏன் புரிஞ்சிக்கல இல்லையா? மனமாக இருக்கிறது ஒரு பேரோட தானே, ஒரு உடம்போட தானே. உடம்பு இல்லாமல் மனம் புரிஞ்சிடுமா என்ன? இப்போ பற்றி எங்கன்னா சொன்னால் சிரிச்சிக்கணுமா இல்லையா? இப்போ பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வரும், மனமே புருஷன். மனம் குரங்கு, சிங்கம் கிடையாது. ஏன் மனம் சிங்கம்? தேவைப்பட்டதான் வேட்டையாடும். நான் ஏன் சிங்கம் வச்சுக்கிறேன்னா தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடும். புரியுதா? என்னப்பா? நானே பெரிய சிங்கம் தான். வேட்டையாடுத்தே வேலை. மனமே குரு நல்லாக்குது இல்லை? ஐயோ எனக்கே தெரியாது. இப்போ யாருன்னா கமெண்ட் எதனா கீழே எழுதி வேண்டியதான் மனமே புருஷன்னு. அசிங்கமாக்குதா இல்லையா? உங்களை அசிங்கப்படுத்துறது சொல்ல. அப்போ சொல்லக்கூடாது.
மனமே குருன்னு தெரியாத வரைக்கும் நம்ம அப்படி இப்போ சொல்லி பழகினோடனே இது வர நல்லது, புரிஞ்சுக்கிறது தானே மனம், நியாயம் தானே, அதுவும் புரிஞ்சுக்கிறது மனம் தானே, அப்போ மனம் தான் குரு. இவரும் அப்படி தானே சொன்னார். இப்போ தான் அடே பெரிய ஆபத்து ஒன்று இருக்குதுன்னு ஒன்று பின்னு பேக் வச்சிட்டார். மனமே குருன்னா புரிஞ்சிச்சா சொல்லம்மா? ஏன் ஏன் மனமே குரு சொல்லக்கூடாது? ஏமாத்துறதுக்கு ஒரு ஐடியாயா? இது வரைக்கும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவன் குரு இவன் குருன்னு சொன்னான். அவன்லாம் குரு கிடையாதுரா, உன் மனம்தான் குருன்னா உனக்கு கிக் ஆயிடுச்சு. ஆஹா செம்ம அப்படின்னு நான் கிட்ட வந்தவனே தான் தெரியும் புருஷனே மனம்னு. பொண்டாட்டிக்கிட்ட போகிறதா வனவா மனதை அனுப்பிச்சிட வேண்டியது தானேன்ற நான். இப்படியெல்லாம் உன்னால தான்டா சொல்ல முடியும். நான் ஏன் குரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்கள், உங்கள் சித்தாந்தம் உங்கள் கொள்கையிலலாம் சதிச்சிட்ருப்பேன். நீங்கள் ஏதோ ஒன்று புரிஞ்சு வச்சுருப்பீங்க, டம்மாலும் வந்து வந்துருக்கோம். ஐயோ ஐயோ அப்போது நான் அது இல்லையா? இந்த பொம்மை போய் பார்த்துட்டு இந்த பொம்மை எவ்வளோ வேலைன்னா அதுவும் மூஞ்சி தான்டா கண்ணாடி அது நல்ல இந்த மாதிரி நல்லா போச்சு இல்லை சச்சங்க பிரேக்கே இல்லாமல். ஆவா நெருப்பு நெருப்பு தான், அது ஒரு பருப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை நெருப்பு நெருப்பு தான் கண்டுபிடிச்சா யார் அவன்? ஏன் வறுத்துட்டுக்கிறாங்க அந்த அளவுக்கு? ஒரு உண்ணி ஒன்று இருந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. சிறுமதில் சிந்தாண்ணன் பெருமனில் அது உண்ணியை சீக்கால போடுவாங்க, அங்கே போடுவாங்க, இங்கே போடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கும். கதை மறந்துச்சு எனக்கு. இந்த வீட்டு பின்னாடி குடிசை வீடுங்களுக்கு பின்னாடி ஒரு வட்டம் போட்டு ஒரு வண்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக மண் ரவுண்டாக பண்ணியிருக்கோம், பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரி அது உள்ளே ஒரு வண்டு இருக்கும். அது லேஸில் சாவாது. அது எடுத்து என்ன பண்ணாங்களாம், சாவணுன்ட்டு தண்ணில் போட்டாங்களாம். நான் குளிர் நீரில் நீராடினேன்ட்டு சொல்லிச்சான். திரும்ப அதை எடுத்து சுத்தனில் போட்டாங்களாம். ஒன்று சுடு தண்ணியில் நீராடினேன்ச்சான். எண்ணெயில் போட்டாங்களாம், எண்ணெய் தேய்ச்சேன். சீக்காவில் போட்டாங்களாம், சீக்கா தேய்ச்சேன். வறுத்து எடுத்தாங்களாம், சூடு காமிச்சு ஒத்தரம் குத்து காமிச்சாங்கச்சான். சாவே இல்லை அங்கே கட்சி வரைக்கும். அது இதை பாட்டாக சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. சிறுமுதனில் சின்ன அண்ணன், பெருமணலில் பந்த அண்ணன், குளிர் நீரில் குஞ்சேன், அந்த சுடு தண்ணியில் எகிரி குச்சேன் மாதிரிலாம், எண்ணெயில் நீராடினேன், சீக்காவில் தலை குளித்தேன், இப்படிலாம் சொல்லி அந்த வண்டு சொல்லணும். அந்த வண்டு பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு, அந்த வண்டு இருக்கும்ல அது குடிசை வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதன் புரிஞ்சிக்கினான்னா பிரச்சனை என்னெல்லாம் ஆகிடும், அவனுக்கு வரமாயிடும். கேள்வியெல்லாம் சூப்பர். இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை கருதி, இப்போ இந்த கேள்வினால் உங்கள் அறியாமல் போச்செல்லாம் சும்மா பேச்சு உலகமே என்ன ஆகும் யோசிக்கும் தானே. அப்போ மனம் குரு கிடையாதுன்னு சொன்னால் தான் தெளிவாகிறதுக்கு தேடும். இல்லைன்னா என்ன பண்ணோம், நானே தெளிவாகிடுவேன்னு எப்போ தேடுவேன்? இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஒரு யூடியூப்பும் பார்க்கல, ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஐஃபோனை ஒருத்தர் வாங்கிட்டு எந்த யூடியூப்போ எதுவுமே பார்க்காத ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்தா பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? ஏன் தெரியாது. என்னடா கீபோர்டே இல்லைன்னுவான், எதை அழுத்துறதுன்னு தெரியாது. இன்னொரு விஷயம், ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி பட்டன் இல்லை இதில் தனியாலாம். என்ன பண்ணுவான் புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? முதல்ல அதுக்குரிய ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய், இல்லை எந்த ஊரில் இருக்கிறேன்னு சொல்லி அதை பண்ணி, அதுமாதிரி எதனா ஒய்ஃபை கனெக்ஷனில் கொடுத்து பாஸ்வேர்டு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் புரிஞ்சிச்சா. எந்த மனம் தெளிவாகுதே, அதுக்குள்ளே எதுவும் இருக்குது. அப்போது எதுவுமே இல்லைண்ணா தெளிவாகாது. அப்போது ஏதோ ஒன்று தெரிஞ்ச ஒரு மனிதன் இருந்தால் இன்னொரு மனசை தெளிவாக்கும். இது முன்னாடி யாரோ இருந்தார், அவர் சொல்லி கொடுத்தாரு, நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படி தானே. பட்டன் ஃபோனு, டச் ஃபோனு, ஆண்ட்ராய்டு, அது iOS அப்படியே வந்துனே இருக்குது. அப்படி தானே. அது மாதிரி பன்னெடுங்காலமாக நம்ம கடவுள் பற்றி பேசி புரிஞ்சு வந்துன்னுக்குறாங்க. இது பேசுதுன்னா அதெல்லாம் பார்த்துன்னு வந்தது, அதெல்லாம் இது புரிஞ்சுன்னு பேசுது. திடீர்னு மனமே குருன்னா எந்த மனம் குரு? ஐடியா புரியுது அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு. அப்பெல்லாம் நீங்களே திமிரில் வரனா ஆகிடுவீங்க. ஆணவத்தை போய் நீங்களே எனக்கு புரிஞ்சதுனால நான் தான் விசேஷம்னு வைங்க. உண்மையாக தான் உங்களுக்கு புரிஞ்சதுனால. புரிய வச்சவன் விசேஷம் இல்லையா? புரிய வச்சதுனால தானே எனக்கு புரிஞ்சுது. அப்போ என் குரு இல்லைன்னா உனக்குள் நான், எனக்குள் நீ, இந்த பதிலை யாருக்கு புரியும்? நான் இப்போ சொன்ன பேர் உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் சராசரி மனுஷங்கிட்ட போய் இப்போ கூட சொல்லி பாருங்கள்.
உனக்குள் நான் எனக்குள் நீ என்ன நேர்மை ஈசனே. இது சிவவாக்கிய வரி. இதை யார்கிட்டனா கேட்டு அவங்க நான் சொல்கிற பதிலாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். என் வீடியோ பார்க்காத என்னை தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த வார்த்தை என்ன பண்ணுங்கள், கேளுங்க. என்னான்ட்டு உனக்குள் நான் எனக்குள் நீ, இது எப்படி புரியுதுன்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? உனக்கு அல்வா நான் பிறந்தேன், எனக்கு ஜாங்கிரி நீ பிறந்தாய், எப்படி தானே சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.